இப்போ நம்ம வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் டியூட்டோரியல்ல வேரியபிள் டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல ஒரு நியூ டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எக்ஸல் ஷீட் மூலமா கஸ்டமர் டேட்டா இருந்தாலோ அல்லது ஏற்கனவே வெப்சைட் வச்சிருந்தாலோ அதுல இருக்கிற விவரங்களை இந்த வேரியபிள் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மேனுவலா டைப் பண்ணலாம், இல்லனா அதுலயே இருக்க நேம் மாதிரியான இன்பில்ட் ஆப்ஷன்களை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி செலக்ட் பண்ணிட்டு கூடவே ஒரு ஆஃபர் விபரத்தையும் ஆட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணலாம். டெம்ப்ளேட் ரெடி பண்ணி அப்ரூவலுக்கு அனுப்பணும். அது அப்ரூவ் ஆனதும் நாம மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கலாம். நீங்க இன்பாக்ஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பும்போது அந்த கஸ்டமர் கான்டாக்ட் நேம் என்ன சேவ் ஆகிருக்கோ அந்த நேம் தானாக அங்க வந்துடும். ஒருவேளை அங்க நேம் வரல, வெறும் ஃபோன் நம்பர் மட்டும்தான் காட்டுது அப்படின்னா நம்ம கான்டாக்ட் செக்ஷன்ல போயிட்டு அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேரியபிள் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி அனுப்பும்போது நம்ம சேஞ்ச் பண்ண நேம் அங்க டிஃபால்ட்டா வந்துரும். இப்போ நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் அந்த மெசேஜை பெறும்போது நீங்கள் கொடுத்த நேம் மெசேஜில் சரியாக வருகிறதா என்பதை வாட்ஸ்அப்பில் செக் செய்து கொள்ளலாம். மேனுவலா அனுப்பும்போது முதலில் நாம் அங்கு என்ன பெயர் கொடுத்திருந்தோமோ அதே பெயருடன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ரிசீவ் ஆவதை நீங்கள் இங்கே பார்த்து கொள்ளலாம். நீங்க இம்போர்ட் பண்ண எக்ஸல் அல்லது சிஎஸ்வி ஃபைல்ல என்ன நேம் இருக்கோ அது பை டிஃபால்ட் எடுத்துக்கும். நீங்க மெசேஜ் அனுப்ப வேண்டிய 50 பேரை டைரக்டா செலக்ட் பண்ணலாம், இல்லனா டாக்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணியும் செலக்ட் பண்ணிக்கலாம். மெசேஜ் எப்ப போகணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணலாம். உதாரணத்துக்கு மாலை 6 மணி பிஎம்க்கு ஷெட்யூல் பண்ணி வைக்கலாம். நீங்க ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ண உடனே அந்தந்த கான்டாக்ட்ல என்ன நேம் இருக்கோ அதுவே இங்க பை டிஃபால்ட் அப்டேட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்க பப்ளிஷ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த 50 பேருக்கும் அவங்க ஓன் நேம்ல மெசேஜ் தனித்தனியா போய் சேரும். பாட் மேனேஜரிலும் இதே மாதிரி தான். இன்பாக்ஸ்ல எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். புதுசா வர கஸ்டமருக்கு அவங்களோட வாட்ஸ்அப்ல என்ன நேம் இருக்கோ அது தானாகவே இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஒருவேளை நீங்க ஏற்கனவே கஸ்டமர் நேம் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த பேர்லயே அவங்களுக்கு மெசேஜ் போகும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற நேமோட இருக்கிற டெம்ப்ளேட்டை இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு கஸ்டமர் ஹாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்புனா அவங்களோட நேமை தானாகவே எடுத்துக்கிட்டு இந்த மெசேஜ் அவங்களுக்கு போய் சேரும். ஒருவேளை அந்த நேம் மாத்தணும்னா ஜஸ்ட் அதை எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நேம் மாத்திட்டு திரும்பவும் மெசேஜ் அனுப்பி பார்த்தா இப்போ நீங்க புதுசா மாத்தின நேம் கூடவே மெசேஜ் வந்துடும். உதாரணத்துக்கு ஹை பிளேபாட். இப்போ நீங்க மாத்தின அதே நேம் தான் கஸ்டமரோட மொபைல்லையும் மெசேஜா போயிருக்கும். இப்படிதான் கஸ்டமர்களுக்கு தேவையான வேரியபிள் நாம அங்க என்ன வேல்யூ கொடுக்கறோமோ அதுக்கேத்த மாதிரி டைனமிக்கா மாறி போய் சேரும். நேம் மட்டும் இல்லாம இமெயில் ஐடி மாதிரியான விவரங்களையும் நம்ம கஸ்டம் ஃபீல்ட் ஆப்ஷன் மூலமா சேர்த்துக்க முடியும். கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம வாங்குற விவரங்களை ஆட்டோமேட்டிக்கா வேரியபிளா சேவ் பண்ணிக்கவும் இதுல வசதி இருக்கு. அடுத்து என்ன? உங்க பிசினஸ் சேல்ஸையும் கஸ்டமர் சப்போர்ட்டையும் ஃபுல்லா ஆட்டோமேட் பண்ணுங்க, டைம் சேவ் பண்ணுங்க, growth டபுள் பண்ணுங்க. இப்போவே சைன் அப் பண்ணுங்க.